இப்போல்லாம் வார் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே உண்மையாலுமே பயமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு பெரிய வார் நடக்குது அப்படின்னா அந்த வாரில் பாதிக்கப்பட போகிறது பெரிய பணக்காரங்களோ இல்லைனா பெரிய பெரிய தலைவர்களோ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அங்கே அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படுற நிறைய மக்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரீசண்டாக வார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார், பாலஸ்தீன் இஸ்ரேல் வார், இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்ற இந்த ஒரு வரிசையில் இப்போ பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான வார் அப்படின்னா இது வார் அளவுக்கு போகக்கூடாது, இதை இப்போயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், தாய்லாந்து அண்ட் கம்போடியா. பேசிக்காகவே தாய்லாந்து ஒரு டூரிசம் ஸ்பாட். இந்த சைடில் கம்போடியாவும் கிட்டத்தட்ட நிறைய கல்ச்சுரல் ஹெரிடேஜஸ் லைக் நிறைய கோயில்கள், அப்புறம் சிற்பங்கள், நிறைய ஹிஸ்டாரிக்கல் மொன்யூமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஊர் தான் இந்த கம்போடியா. அதே மாதிரி தாய்லாந்து அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பேங்காக். இட்ஸ் அ பார்ட்டி பிளேஸ், இட்ஸ் அ டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஊர். பட் இந்த நாட்டுக்குள்ளே, இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளே ஒரு வார் வருது அப்படின்னா அது எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்விஸ்டே. முக்கியமாக எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார் ஒரு கோயில், அதுவும் ஒரு இந்து சிவன் டெம்பிளால் வந்திருக்கு இந்த வார். இது இன்னைக்கு நேதிக்கு நடக்கிற பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட இதோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுக்கணும்னா 1863 நம்ம டைம் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த டெம்பிள் என்ன, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, உண்மையாலுமே இந்த வார் எப்படி மக்கள் அஃபெக்ட் ஆகிருக்கு, இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நடுவில் நம்ம தலைவன் ட்ரம்ப் வந்திருக்காருல அவர் என்ன சொல்கிறாரு, இதை